welcome to this episode of Brew Instant and Simply Khushbu powered by Basham Constructions, Sensodyne Repair and Protect, We Care Shampoo Hair Color and எங்களுடைய குக்கி பார்ட்னர்ஸ் யூனிபிக் குக்கீஸ். போன வாரம் நீங்க பாத்தீங்க சிம்பு கூட பேசிட்டு இருந்தோம். ஆனா டைம் ஃப்ரேம்னால அந்த கன்ஸ்ட்ரெயின் இருந்தது, அதனால அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்காக போன வாரம் விட்ட கேள்வி எல்லாம் இந்த வாரம் கேட்க போறேன். So we will continue speaking to the one and only சிலம்பரசன். 500 கோடி 1000 கோடி சம்பாரிச்சிட்டேன், நான் ஒரு சூப்பர் ஸ்டாரே ஆயிட்டேன், என்னை பார்த்து ஒரு 10 லட்சம் பேர் கை தட்டுறாங்கனாலும் நாளைக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன்னா நான் எங்க எடுத்துட்டு போறேன்? இதெல்லாம் பொண்ணுங்கனாலே உங்களுக்கு பிடிக்கும், சிம்புக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. எந்த பையனுக்கு பிடிக்காது? Hey, I like it. Book dedication. How to dance. ஆர்யா or விஷால்? Party girls. ரிஷா. படங்கள் பண்ணும்போது அவார்ட்ஸ்க்காக பண்றீங்களா? இந்த அவார்ட்ஸே நமக்கு வேணாம். சிம்பு, நீங்க 20 வயசு இருக்கும்போது உங்களுடைய முதல் படம் டைரக்ட் பண்ணீங்க. இந்த சின்ன வயசுல இவ்ளோ சாதிச்சிருக்கீங்க. எல்லா துறையில வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கா? இத்தனை நாள் இருந்தது. இத்தனை நாள் இருந்ததா? இல்ல, இத்தனை நாள் இருந்ததுன்னா எப்படி சொல்றது, everyone thinks I'm இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஆக்டர் ஆர் டைரக்டர் ஆர் someone connected to the industry. ஏதோ நாளைக்கு வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டாராக வருவார், நிறைய டேலண்ட் இருக்குது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் ஐ திங்க் நான் நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் வந்து கண்டிப்பாக ஷாக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன பண்ண போறாரு சிம்பு? தெரில, அதான் சொன்னேன்ல, ஃப்யூச்சரில் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நடிக்கிறது, டைரக்ட் பண்றது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது மட்டும் நிறுத்துறாதீங்க ப்ளீஸ். இல்லை, அதுக்காக தான் நானும் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். பட் எவ்வளோ நாள் தான் நடிக்க முடியும்? ஆன்மீகத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அதுவும் ஐ திங்க் சம்திங் ஹேப்பன். நீங்க வந்து பேங்காக் போயிருந்தீங்க. பேங்காக் போகும்போது எல்லாரும் வந்து ஜாலியா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பேங்காக் போவாங்க. நீங்க வந்து பேங்காக் போயிட்டு யூ கேம் பேக் as a complete changed person. What happened? There is a reason. எல்லாருமே பேங்காக் வந்து ஜாலியாக இருக்கணும்னு போவாங்க. அதெல்லாமே ஓகே, நானும் போயிருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன் எல்லாரும் இமயமலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால், அந்த மலையே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு தேவையான எனர்ஜியும் அதுக்கு உண்டான ஒரு இதுவும் இருக்குது. நான் ஏன் பேங்காக் அந்த டைமில் போனேன்னா, ஐ ஹேட் so many questions in my head. What am I trying to prove? யாருக்கு நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்? இப்போ 4 பேருக்கு வந்து நான் வந்து பயங்கரமான திறமசாலின்றதை ப்ரூவ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? அப்படியே நான் ஒரு 500 கோடி 1000 கோடி சம்பாரிச்சிட்டேன், நான் ஒரு சூப்பர் ஸ்டாரே ஆயிட்டேன், என்னை பார்த்து ஒரு 10 லட்சம் பேர் கை தட்டுறாங்கனாலும் நாளைக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன்னா நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்? இதெல்லாம் பேசிக்காக ஐ லைக் டு லுக் அட் மை செல்ஃப் இன் த மிரர் அண்ட் ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் மை செல்ஃப், விச் ஐ டூ அ லாட். அப்போது நான் அந்த டைமில் அந்த 1 வீக்காக நான் இங்கே உட்காந்துருக்கேன். நான் என்ன இது உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, எனக்கு யாராவது எதாவது சொல்ல வராங்களா, இல்லை நான் லூஸு மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, உண்மையிலேயே இதுக்கெல்லாம் ஏதாவது ரீசன் இருக்கான்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நானே வந்து என்ன இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு. ஐ ஃபெல்ட் வெரி லோன்லி, லெஃப்ட் அவுட், ஒரு மாதிரி ஐ ஃபெல்ட் லைக் ஐவ் லாஸ்ட் இட். அப்போ அப்படியே கண்ணில் தண்ணி வருது, கண்ணாடி முன்னாடி நின்று என்னையே பார்த்து நான் இந்த கேள்வி கேட்குறேன். கேட்டுட்டு நான் அப்படியே சோகமாக அப்படியே வெளில வந்து டிவி கிட்ட தண்ணி எடுத்து குடிச்சிட்டு டிவி பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் டிவியில் வந்து காட் இஸ் வித் யூ, ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் டெல்லிங் யூ எனிதிங், நீ ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிச்சு. ஸோ அன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே ஃபைன், ஸோ இன் சம் வே சம்படி இஸ் ட்ரைங் டு ரீச் மீ அண்ட் டெல் மீ சம்திங். அதை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 50% கடலை தாண்டிட்டேன்னு சொல்லலாம். ஸோ நவ் ஐ ஹாவ் அ லிட்டில் பெட்டர் பிக்சர் அபவுட் வாட் இஸ் பேசிக்லி ஹேப்பனிங். வாழ்க்கை பத்தி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க சின்ன வயசுக்கு போனா நீங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் இருந்தது. ஒரு ஷார்ட் பண்ணும்போது கொடுத்தாதான், ஒரு டயலாக் பேசினா இது கொடுத்தாதான். சாக்லேட் நினைக்கிறேன், சாக்லேட் ஆர் கோல்ட் ஸ்பாட் அந்த மாதிரி.
ஸ்பைஸ் சாக்லேட். ஐ நோ. இப்போ உங்களை நான் பிரைட் பண்ண போறேன். உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க போறேன். ஐயோ தேங்க்யூ. அண்ட் இப்போ இந்த சாக்லேட் கொடுத்ததுனால சில விஷயங்கள் நீங்க எனக்கு சொல்லணும். சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது வீட்ல இருந்து சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க. நீங்க அதை சாப்பிடவே மாட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்களாமே? ஆமா. ஏன் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நீங்க என்ன சாப்பிடுவீங்க? இல்ல அது எனக்கு அந்த எப்படி சொல்றது, எனக்கு பேசிக்கா இந்த ரோட்டு கடை பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்னைக்குன்னு இல்லை, இப்போவும் ஐ ஐ ஈட் whenever I have டைம். நான் நிறுத்தி, ஏன்னா ஐ திங்க் தே டூ இட் ஃப்ரம் த ஹார்ட். இந்த பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் யாரோ சமைப்பாங்க, யார் சாப்பிட போறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. பட் இந்த ரோட் சைட் வென் தே குக், தே டோன்ட் குக் ஃபார் த மணி, தே ஜென்யூன்லி குக் லைக் யூனோ நம்ம சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அந்த ஒரு அன்புல சமைக்கிறதுனால அந்த ஃபுட் என்னைக்குமே நல்லா இருக்கும். ஸ்கூல் செவரு குதிச்சு போவீங்களாமே? இந்த டீடைல்ஸ் அதெல்லாம் டீடைல்ஸ் வந்திருக்கு. அதான் என்ன, நான் நடுவில் ஒரு 2 years என்ன ஹாஸ்டலில் போட்டிருந்தாங்க, ரொம்ப வீட்டில் வாழா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் இந்த ஹாஸ்டலில் நல்ல ஃபுட்டு இருக்காது. ஸோ அதனால சரி இந்த நைட் டைமில் வந்து எகிரி குச்சி வெளில போய் சாப்பிட்லாம், நான் ஒரு இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி, சரி தனியாக போனால் பிரச்சனையாக இருக்குமேன்னு ஒரு வீணா போனவனை கூட கூப்பிட்டு போனேன். அவன் போட்டு கொடுத்துட்டான். வீட்லயே போட்டு கொடுத்துட்டானா? இல்லை, என் டிரைவர் ஆக்சுவலாக பார்த்துட்டாங்க என்ன. ஸோ பார்த்துட்டு சிம்பு நைட்டு வெளில வந்தார். இல்லை அவன் ஹாஸ்டலில் இருக்கானே, அவன் வெளில வர வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. நான் உடனே பிரின்சிபல் கூப்பிட்டு கேட்கும்போது, மேம் நான்லாம் வெளில போக வாய்ப்பே இல்லை மேம், யாரோ என்ன மாதிரியே பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்பாதீங்க மேம் அப்படின்னு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணேன். கூட இன்னொருத்தர் இருந்தான், நம்ம அவன் கூட இருப்பானேன்னு அவனை அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டோன்னே அந்த நாய் அவங்க கத்துனோன்னு உளறிட்டான். உளறினோடனே நான் ஒரு நாள் ஃபுல்லாக முட்டி போட்டேன். ஸோ இன்னொன்று, ஸ்கூல்ல யாருமே உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்களாமே? அது பேசிக்காவே நான் எல்லாரோடையும் ஓரளவுக்கு சாக்லேட் கொடுத்த உண்மை வரணும். இல்ல உண்மையா தான் சொல்றேன். பேசிக்கா ஓரளவுக்கு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க. அதை மீறி ஏதாவது வராங்கன்னா கூட நம்ம இந்த ஆக்ஷன் கிக்ஷன்லாம் இல்லை, அந்த லுக்கு அந்த இதுலயே மெயின்டைன் பண்ணிடுறது. ஏய் வந்தனா அடி வாங்க பார்த்துக்கோன்னும் போதே அவன் போயிடும். ஸோ அதனால பிரச்சனை எல்லாம் தப்பிச்சிடுறது. இதுக்காக ஒரு சின்ன ஏவி இருக்கு. We want you to take a look at it. இப்ப சிலம கையில கொடுத்தா சுத்துவீங்களா? கண்டிப்பா. நல்லா கொண்டு வாங்கப்பா. ஐயோ, ரொம்ப நாள் ஆச்சு. பரவாயில்ல, நான் கொஞ்சம் தள்ளி உட்கார்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இது ஒண்ணு இருக்கு. ஓகே. நல்ல ஞாபகம் இருக்கு. Okay. Wow. அப்போ all the chocolates for you. ஐயோ, thank you sir. இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. சிம்பு சார் வந்தா நீங்க வந்து அந்த எடுத்து கும்பின உடனே அங்க பக்கத்துல இருந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஆனா அவங்க கூட நிறைய இன்னைக்கு எனக்கே ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஐ டோன்ட் நோ, அது நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஸ்கூல்ல எப்படி சிம்பு ரொம்ப வால்தனம் பண்ணுவீங்களா? பயங்கரம். என்னெல்லாம் கலாட்டா பண்ணுவீங்க? பேசிக்கா இந்த கிளாஸ்ல போய் புக் எடுத்து படிக்கிறதே பிடிக்காது. அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இல்ல அதான் என் கிளாஸ்ல ஒரு பையன், அவன் வந்து எப்படின்னா ரொம்ப பயங்கரமா படிக்கிற ஒரு பையன். அவன் ரொம்ப இந்த பீத்திப்பாங்கல்ல, இந்த பயங்கர நாலேஜ் யூனோ லைக் அந்த ஹலோ பீட்டர், ஆமா, நம்ம கிளாஸுக்கே வர மாட்டோம். அவன் வந்து ரொம்ப சீன் படம். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பெஞ்ச்ல தானே இந்த ரொம்ப புத்திசாலி பசங்க எல்லாம் உட்காருவாங்க. நீங்க லாஸ்ட் பெஞ்ச் தானே? நாம எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச். ஆல் ஆஃப் அஸ் லாஸ்ட் பெஞ்ச். ஸோ அவன்கிட்ட நான் அதான் கேட்டேன், ஏய் நீ 99 வாங்கினா என்ன, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா என்ன,
நீயும் 7th பாஸ் ஆகி இங்க வந்துட்ட, நானும் வந்துட்டேன். அப்புறம் உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? மூட்டு உட்காரா. அவ்வளவுதான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சந்திக்கிறது உண்டா? ரொம்ப ரேர். இட்ஸ் வெரி ஹார்ட் மீட் பண்றதுக்கு. சிம்புவோட மொபைல்ல வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஸ்பீட் டயல் ஃப்ரெண்ட்னா அது யாரோட நம்பர் இருக்கும்? இல்ல நான் கொஞ்சம் ஆக்சுவலா ரொம்ப புத்திசாலி இந்த விஷயத்துல. எந்த பிரச்சனைக்கு எவனுக்கு அடிச்சா கரெக்டா வேலை நடக்கும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு அடிச்சா. இமோஷனலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்பீங்க, யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? கொஞ்சம் சோகமா இருக்கேன் தங்கச்சிக்கு. ஓ ஓகே. ஸோ அவதான் எமோஷனலி உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட். அந்த நேரத்துல வேற யார்கிட்ட போய் சொல்றது? கரெக்ட். புரிஞ்சுக்கிறார். ஒரே ஆள் தான். ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்தா வெளில அதிகமா சொல்ல மாட்டேன், நானே வச்சுப்பேன். நீங்களே வச்சுப்பீங்களா? ஓகே. காதல் தோல்வி யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்வீங்க? என் காதல் தோல்வி யாருக்கு சொல்லுவேன்? இது- த்ரிஷா. த்ரிஷா. காதல் தோல்வினா ஃபர்ஸ்ட் த்ரிஷாக்கு சொல்வீங்க. இல்ல ஏன்னா கொஞ்சம் அவங்க மட்டும் தான் கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ற கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சொன்னா அவங்க ஏதாவது இதுவா சொல்லுவாங்க, லீவ் இட் யா சிம் யூல் பி ஃபைன் அண்ட் ஆல் தட் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு அது மைண்ட்ல ஏறிடும். சரி ஓகே. சிம்பு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருந்தது. வெளியில வந்து பார்க்கும்போது பேசும்போது சிம்பு இஸ் a complete different person ஒரு இமேஜ் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. நேரத்துல ஷூட்டிங்க வரமாட்டாரு, கொடுத்த டைமுக்கு வந்து டேட் மெயின்டைன் பண்ண மாட்டாரு, கேன்சல் பண்ணிடுவாரு, அவரால தான் படங்கள் டிலே ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு ஐ வாண்ட் டு கிளியர் தட். ஏன் அப்படி வதந்தி உங்களை பத்தி? நீங்க சொன்னது ஒரு 2 தான், இன்னும் ஒரு 1500 இருக்கு நீங்க விட்டீங்க. இல்ல நான் வந்து இல்ல எனக்கு பேசிக்லி பிகாஸ் ஒரு ஆக்டர் இருக்கும்போது நீங்களே ப்ரொடியூசர், நீங்களே டைரக்டரா இருக்கீங்க, நீங்களே ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க, வீட்ல அப்பா வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் ஒரு சகலகல வல்லன் வந்து சொல்லும்போது ஏன் அப்படி ஒரு வதந்தி வருது? இல்ல மேபி ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ் சொசைட்டி. For the That film? is for the society itself, I'm saying. Basically, the society today, it's like people are like robots. காலையில் 9 மணிக்கு வேலை, 7 மணிக்கு சாப்பிடணும், 6 மணிக்கு சாப்பிடணும், மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிடணும், திருப்பி சாயங்காலம் 6 மணிக்கு டிஃபனு, நைட் 8 மணிக்கு சாப்பிடணும், 9 மணிக்கு தூங்கிடணும், திருப்பி காலைல 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். ப்ரோக்ராம்டுன்றது என்ன? கம்ப்யூட்டர் தான் ப்ரோக்ராம் பண்ணி நடக்கும். மனுஷனை ப்ரோக்ராம் பண்ணி நடத்தணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு நிறைய மனுஷங்க போய் ப்ரோக்ராம்டா வேலை செய்கிறாங்க. நானும் அந்த ப்ரோக்ராம்குள்ளே வரணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறேன். நான் கம்ப்யூட்டரா ஒரு இயந்திரமா இருக்க ஆசைப்படல, நான் வந்து ஒரு மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன், அதனால இவ்வளவு கஷ்டப்படுறேன். அவ்வளவுதான் உண்மை. சின்ன ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி குக்கி பார்ட்னர்ஸ் யூனிபிக் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர். ரெடா தேங்க்யூ. இந்த ஷோக்கு வந்தா ஏகப்பட்ட விஷயம் கிடைக்குது. இன்னும் நிறைய இருக்கு. நம்ம கூட இன்னைக்கு சக்கரக்கல வல்லவன் சிலம்பரசன் இருக்கார். சிம்பு ஓப்பனிங்கே கொஞ்சம் கலகலப்பா இருக்க போது சில டெடிகேஷன் பண்ண போறோம். புக் டெடிகேஷன், புக் டைட்டில்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த புக் பார்த்துட்டு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த புக் அர்ப்பணிக்கணும்னு நீங்க நினைப்பீங்க? சினிமாவில் வெளியில யாருமே கிடையாது. And it's fun. Let your imagination run wild. Okay? Let's see. First, how to dance? ஆர்யா or விஷால்? Arya or Vishal, okay? Next. 30 நாளில் தமிழ். ஹன்சிகா. Hansika. Next. How to stop selfie? போனை கீழே போட்டு உடச்சிருங்க. அத யாருக்கு அந்த யார் அவ்வளோ செல்ஃபி பைத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சு? பிரேம்ஜி. பிரேம்ஜி. நெக்ஸ்ட், பார்ட்டி கேர்ள்ஸ். பார்ட்டி கேர்ள்ஸா? பார்ட்டி பாய்ஸ்னா பிரேம்ஜி கொடுத்துடலாம். பார்ட்டி பாய்ஸும் பிரேம்ஜியா? பார்ட்டி கேர்ள்ஸ்னா? பார்ட்டி கேர்ள்ஸ் யாருக்கு? யார் அதிகமா பார்ட்டிஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க? Who's a nice party person? Na Trisha. ட்ரிஷா. இன்னொன்னு, ஐ ஹேட் யூ. நான் அப்படி யாரையுமே ஹேட் பண்ண மாட்டேனே. அன்பா யாருக்காவது ஐ ஹேட் யூ சொல்லணும்னு ஆசையா இருக்கா? அன்பா யாருக்காவது ஐ ஹேட் யூன்னு சொல்ற அளவுக்கு யார் இருக்கா? இந்த புக்கை நானே எடுத்துக்கிறேன். ஓகே, வெரி நைஸ்.
சிம்பு இவ்வளோ பேசிட்டு இருக்கோம். Now let's come to one of our favorite topics. சிம்பு காதல் பிரிச்சு வைக்க முடியாது. இது ஃபேவரட் டாபிக்கா? சிம்பும் காதல் பிரிச்சு வைக்கவே முடியாது. கடவுளே காதல் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க முடியாது. அன்பே கடவுள் தான். அன்பே கடவுள் தான். அதான் நீங்க சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல எல்லாருக்கும் ஒரு க்ரஷ், ஒரு லவ் அப்படி இருந்திருக்கும். ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் லவ் நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக ஒன்று இருந்தது. பட் அதை நான் வந்து லவ்னு சொல்ல முடியாது. டில் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து வெளியே விட மாட்டாங்க. வெரி 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 ஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து சாந்தோம் ஸ்கூலில் இருந்தேன். ஸ்கூலில் இருக்கும்போது பக்கத்தில் வந்து இந்த நிறையா இந்த பொண்ணுங்க ஸ்கூல் இருக்குது, ரோசரி அண்ட் another திங். அதில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அண்ட் ஷீ இஸ் 2 years elder டு மீ தட் டைம். நான் வந்து அப்போது 10th, அவங்க வந்து 12th. அந்த பொண்ணு மட்டும்தான் என்கிட்ட வந்து ஆக்சுவலி ஷி யூஸ் டு டாக் டு மீ. எனக்கு நான் மற்ற பொண்ணுங்களோட பேசுறதுக்கே எனக்கு பயம். ஏன்னா எங்கள் அம்மாவை நினைச்சாலே எனக்கு பயம். யாராவது பொண்ணுகிட்ட எனக்கு தெரியாமல் பேசினேன்னா அவ்வளோதான் சொல்லி என்னை திட்டி வச்சதுனால நான் பேசவே மாட்டேன். ஷி வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அண்ட் எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி ஓகே ஏதோ அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ இருக்குன்ற மாதிரி நானா வந்து இந்த அப்பு கமல் வந்து இவங்க மேலே ஒரு அவராகவே ஒன்று கிரியேட் பண்ணிப்பாரு. அதே தான் எனக்கு நடந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, கல்ச்சுரல்ஸ் நடக்கும்போது ஷி செட் யூ ஹேவ் டு பி வித் மீ. கல்ச்சுரல்ஸ் போனதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்காக தான் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எப்படி அவங்க கிட்ட சொல்றது அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா வேற ஒரு பையன் கூட வரான். கூட வந்தோடனே திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், இவனுக்காக தான் நான் வந்து ஒன்று சொன்னேன், எங்கள் வீட்டில் வந்து விட மாட்டாங்க, ஸோ நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ அதனால் நீ பார்த்துக்கோன்னு சொல்லும்போது அந்த அப்பு கமல் மாதிரி கல்லை தாண்டி கொட்டிட்டு ஸோ அன்னைக்கே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியல. பட் சிம்பு, தட் வாஸ் ஸ்கூல். நீங்கள் 10th படிச்சுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் ஒரு டீனேஜ் வரும்போது யூ ஹேட் மேஜர் க்ரஷ் ஆன் 2 ஹீரோயின்ஸ். இது வந்து உங்களை வச்சுட்டு இல்ல பரவாயில்ல சொல்லிக்கங்க. ஸ்கூல் வரும்போதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக when I was very young, நான் வந்து அதிகமாக பார்த்த படம் வந்து நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் எந்த படம்னு. ஒரு 150 times நான் பார்த்த ஒரே தமிழ் படம் அதுதான். ஒன்று வருஷம் 16 இருக்கணும். வருஷம் 16. And I used to have your picture underneath my pillow. வச்சுட்டு தான் தூங்குவேன் நான். ஸோ லைக் யூனோ எனக்கு வந்து பயங்கர ஃபேன் நான். எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே கேட்பாங்க என்ன இவ்வளோ இதுவாக இருக்குன்னு. அண்ட் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, தேர் வாஸ் ஒன் ஃபங்க்ஷன். அப்போது எனக்கு வந்து இந்த சின்ன சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து அவார்டு கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு அவார்ட், காமராஜராக இருக்கமோ சம்திங். ஐ ரிமெம்பர் நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ. அப்படிங்களா? எனக்கு அப்படி ஒரு பெருமை. ஓகே நான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஐ ஹேட் தட் பிக்சர் வித் மீ ஃபார் அ வெரி லாங் டைம். எனக்கு ஐ டோன்ட் நோ எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தெரில, ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அது சின்ன வயசில் தெரில. அதுக்கப்புறம் ஜோதிகா. அது வந்து எங்கள் அம்மாவே என்னை வந்து திட்டினாங்க. நான் சொன்னேன் இவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக வருவாங்க. அப்போ அந்த பாட்டு ஒன்று வரும், இந்த பூவை 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 பூவேன்னு, அதான் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் சாங் அந்த இந்த படத்தில். அப்போது நான் சொல்லும்போது இந்த பொண்ணு ஓவர் ஆக்டிங்பா, இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது, நீ ஏதோ முட்டாள்தனமாக சொல்கிற, நீலாம் ஹீரோவை நடிக்கும்போது அவங்க அம்மா கேரக்டரில் தான் நடிப்பாங்க அப்படின்ட்டாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்கள் வேணா பாருங்கள், நான் அவங்களோட ஒரு நாள் கண்டிப்பாக நடிப்பேன், அன்னைக்கு நீங்கள்லாம் இது பண்ணுவீங்கன்னா. எங்கள் அம்மா என்னை பார்த்து ஐயோ இவனை திருத்தவே முடியாது இப்போ அப்படின்ட்டாங்க. பை காட்ஸ் கிரேஸ் ஒரு நாள் உண்மையிலே நடந்தது. மன்மதன் ஒரு படம். உங்க தங்கச்சி என்ன காலர் டியூன் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன யாருமே இல்லையேன்னு வச்சிருந்தேன். மாத்திட்டாங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ். கேக்குறீங்களா அந்த காலர் டியூன்? ஏய் நயன் தரா வேணா அந்த
காலர் டியூன் இருக்கு இலக்கிய அது. நயன்தாரா வேண்டாம், சமந்தா வேண்டாம், ஆண்ட்ரியா வேண்டாம். இது என்ன அண்ணனுக்கு அட்வைஸ் பண்றாங்களா இல்ல சும்மா ஜாலியா வச்சிருக்காங்களா? ஜாலியா தான் வச்சிருப்பா. அவளுக்கு தான் ஆக்சுவலா பிரச்சனை. என்னோட எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் தொந்தரவு பண்ற கேரக்டர் வந்து இலக்கியா தான். ஸோ என் மேல கோவம்னாலும் அவளுக்கு தான் ஃபோன் வரும். அவளை தான் திட்டுவாங்க. எனக்கு நல்ல விஷயம்னாலும் அவளுக்கு தான் ஃபோன் வரும். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் பின் அ பார்ட். அண்ட் என்னன்னா எவ்வளோ ஆனாலும் இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் உண்மையிலே சொல்கிறேன், மோர் தென் மை மதர், I think my sister is my first mother. Seriously, how to be lovely. very honest. She's எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரில. ஏன்னா என் படம் வந்து இந்த வாலு வந்து ரிலீஸ் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. ஷீ லிவ்ஸ் இன் ஹைதராபாத் ரைட் நவ். அப்போது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுதான்னு எங்கள் அப்பா அம்மா வந்து டெய்லி தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அப்போது 17th லாஸ்ட்டாக ஜூலை 17th படம் ரிலீஸ் ஆகிடும்னு ஒரு மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே ஃபைனலாக படம் ரிலீஸ் ஆகுது 17th சொல்லி ஷீ டோல்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஷி கேம் பேக் டு சென்னை வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் 17ஆம் தேதியும் அன்ஃபார்ச்சுனேட்லி கோர்ட் கேஸ் அது இது நடந்து படம் ரிலீஸ் ஆகலை. நம்ப மாட்டீங்க, அவங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டு அவர் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உன் படம் ரிலீஸ் ஆனால் தான் நான் ஊருக்கு போவேன் நின்று படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஷி வெண்ட் பேக் டு ஹைதராபாத். ஸோ எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அதான் நான் சொன்னல, எனக்கு என் பிரதரும் சரி என் சிஸ்டரும் சரி, எனக்கு உண்மையிலேயே அடுத்த ஜென்மம் whatever எனக்கு அது கிடைக்குமான்னு தெரில. They are more than my father and mother to me, seriously. So emotional about your brother and sister. சீரியஸாகவே உண்மையிலே. நீங்க சொன்னீங்க வெரி இமோஷனல் பர்சன். ஆனா நீங்க தம்பி தங்கச்சி பத்தி பேசும்போது உங்க கண் கலங்கிடுச்சு. ஸோ தட் இஸ் ஹவ் இமோஷனல். இந்த சைடு ஏன் வெளியில யாருக்கும் காட்ட மாட்டேங்கிறீங்க? ஆக்சுவலாக அது ஒரு பிரச்சனை தான். பட் ஐம் போர்ட் ஃபைட்டிங் அவுட், ப்ரூவிங் மை செல்ஃப் தட் ஐம் அ நைஸ் பர்சன். தென் ஐ ரியலைஸ்ட் பீங் பேட் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி குட் இன் அ வே. சமீபத்தில் ஒன் கேர்ள் வாஸ் லைக் ஹேவிங் அ கான்வர்சேஷன் அண்ட் ஷி வாஸ் லைக் everyone says this about you, that about you, what is it? நான் எப்போவுமே I used to deny the fact and I used to say like அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் டக்குன்னு எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு, சரி இந்த உலகம் இனிவே நம்மளை கெட்டவன் நினைக்குது, இந்த பொண்ணும் நம்மளை கெட்ட பையன் தான் நினைக்குது, சரி அப்படியே இருந்துடும், ஆமாம் நான் அப்படி தான் என்ன அப்படின்னு, இல்லை எனக்கு அது பிடிச்சிருக்குன்னுச்சு, சரி இதுவும் ஒர்க் அவுட் ஆகுது, சரி I'm just saying. So the point is you can't be like trying to prove yourself all the time. சரி நீ என்ன கெட்டவன் நினைச்சுக்கிறியா, ஆமாப்பா நான் கெட்டவன் தான் சொல்லிட்டு ரூடாவே இருந்துடுறது. ஓகே, சிம்பு எவ்வளவு வளர்ந்தாலும் சிம்பு கிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருக்கு. இன்னி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சீசா விளையாடுவீங்களாமே? இதெல்லாம் எதுக்கு? ஏன் சீசா பர்டிகுலர்லி விளையாடுவீங்க? லைஃபே அப்படிதானே, மேலேயும் கீழே தானே எப்போ பார் போயிட்டே இருக்கோம். ஐயோ, சிம்பு இஸ் a ஷாப்பிங் ஃப்ரீக் நான் கேள்விப்பட்டேன், உண்மையா? பயங்கரம். ஷாப்பிங் பொண்ணுங்களை விட பயங்கரமா ஷாப் பண்ணுவேன். அப்படிங்களா? என்ன ஷாப் பண்ணுவீங்க? பொண்ணுங்களுக்கு போட்டியா ஷாப் பண்ணுவாங்க. அப்படிங்களா? போட்டி போட்டு ஷாப் பண்ணுவேன். அதாவது என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங்க்கு வந்தாங்கன்னா காலெல்லாம் வீங்கி போய், எப்பா சாமி என்னை தயவு செஞ்சு விட்டுருப்பான்றாங்க. அதாவது ஒரு மாலுக்கு போனேன்னா நான் பார்க்காத கடையே இருக்காது அந்த மால்ல. என்ன ரொம்ப பிடிக்கும்? க்ளோத்ஸ், வாட்சஸ், ஷூஸ்? ட்ரெஸ், பேசிக்கா ட்ரெஸ் வந்து அவ்வளோ ட்ரெஸ் இருக்கும் வீட்ல. அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. பட் வீட்ல ஃபோல்ட் பண்ணி வைப்பீங்களா இல்ல அம்மா ஃபோல்ட் பண்ணி வைப்பாங்க? இல்ல அதுக்கு இப்போ ஆள் இருக்காங்க. முன்னாடி அப்படிலாம் இல்லை, என் ரூமே ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாமே. அம்மா திட்ட மாட்டாங்க? திட்டுவாங்க. பட் அது ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வீட்ல ஒருத்தி வேணும்னு தோணலையா உங்களுக்கு? ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க. அப்படி இல்ல, ஒரு பர்சனல் டச் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல அம்மா சமைச்சாதான் அதுல வந்து ருசி அதிகமா இருக்கு. ஆமா. துணி தூக்கி போட்டாலும் அதை ஃபோல்ட் பண்ணி அழகா வைக்கிறதுக்கும் ஹேங்கர்ல போட்டு வைக்கிறதுக்கும் ஒரு தனி அழகு இருக்கு. இருக்கு. நம்மள ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யாராவது வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா யாரும் இல்லைன்னும் போது ஃபீல் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி அவர் எப்போ டிசைட் பண்றாரோ அவரே கொடுக்கட்டும்னு விட்டேன். லண்டன் அடிக்கடி போவீங்க,
Why do you love that place? ஐ டோல்ட் யூல எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெளியே விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து வெளில அனுப்பிச்சாங்க, விட்டாங்க. சரி போய் உலகத்தில் என்ன பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டது வந்து லண்டன் தான். 17 வயசுல லண்டனுக்கு போனேன். ஏன்னா எனக்கு யூஎஸ் விசா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே நான் என் ஸ்கூலுக்கு டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஜெமினி ஃப்ளேவர் வழியா போனா கீழே ஒரு கும்பல் நின்றுனே இருக்கும், ஒரு கியூ. யாரா இவனுங்களாம் எப்போ பாரு இந்த ஃப்ரிட்ஜு கீழே நின்றுன்னு இருக்காடுங்களேன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்து யூஎஸ் கான்சுலேட்காக நிற்கிறாங்க. பட் ஸ்டில் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் தட். வாட் இஸ் த ரீசன்? ஐ டோன்ட் understand. Okay, fine, you be whatever, however big you are, you can't even have a place for people to sit or stand. Yeah, what very is this? அது நம்ம கவர்மெண்ட்டும் கேட்கல, அவங்க கவர்மெண்ட்டும் கேட்கல. ஏன் queueல I நிக்கிறோம்? hope like you know someone sees this and does something about it. So இவனுங்க என்னதான் இவனுங்க ஊரு என்னத்துக்கு இப்படி நம்மள இது பண்றானுங்க போகணும்னு சொல்லி 17 வயசுல ஃபர்ஸ்ட் நான் போகணும்னு நினைச்ச ஊரே யூஎஸ் தான். நான் போனோன்னே என்ன அந்த கண்ணாடி இது முன்னாடி நிறுத்தி கொஸ்டின் கேட்டாங்க. What is the reason for your visit to United States of America? I said, you know, obviously Indian weather is like very bad. It's like really hot. I need some cold hair, so I want to go to US. Your visa is rejected. One day I was like, okay, thank you. What is may I know what's the reason? You're underage, you're 17 and you're not accompanied by any adult. ஸோ யூ கான் கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, ஒரு நாள் நீங்களே என்னை கூப்பிடுவீங்க. அந்த லேடி வாட் நோ 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 சம்திங் எல்ஸ் ஃபர்கெட் இட் அப்படின்ட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் சரி யூஎஸ் இல்லைன்னா வேற என்ன ஒரு லண்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் நம்மளை ரூல் பண்ணவங்களையாவது போய் பார்க்கலாம், பிரிட்டிஷ்காரங்களையாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனேன். நல்ல வேளை அங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தமிழ் லேடி இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு வை யூஎஸ் விசா இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு அந்த லேடி என்ன கேட்டாங்க, ஒரு ஓல்ட் லேடி. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், தேர் நாட் அஸ் ஸ்வீட் அஸ் யூ நோ அப்படின்னு விசா குத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் லண்டன் போனேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் மீ. அண்ட் அங்கே போகும்போது த ஹோல் வெதர், அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு காற்று எல்லாமே வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ரெஜெனுவேஷன் மாதிரி இருக்கும், ஒரு ரினியூவான ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் லண்டன் போயிடுவீங்க. போயிடுவேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட சிம்பு, சிலம்பரசன், சகலகல வல்லவன் அவர் இருக்கணும். ஆனா இப்போதைக்கு முன்னாடி இருக்கிற சீட்ல அவர் காணோம். எங்க இருக்காருன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. வெல், சிம்பு என்ன நினைச்சாருன்னா இன்னைக்கு வந்து அவருடைய ஃபேன்ஸ்க்கு கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொன்று முகம் இருக்கு சிம்புது, அண்ட் அது லைவ் காட்டலான்னு அதுக்காக we have a special treat for Chimbu fans world over. Here is the Sakalakala Vallavan. ரொம்ப ரொம்ப நாளாச்சு நான் வாசிச்சு. ஸோ எனக்கே சொல்ல தெரியல. ஓப்பனிங்கே கலக்கலா இருந்தது. Come on.
இல்ல ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் சமம்லாம் தப்பாயிடுச்சு. ஐ பட் பரவாயில்ல. ஆசம் ஃபேண்டாஸ்டிக். அதான் நான் ஃபேண்டாஸ்டிக் உண்மையில. நீங்க ஒரு லவ் ஆந்தம் பண்ணீங்க வித் ஏகான். வாட் வாஸ் இட் அபௌட்? லவ் ஆந்தம் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நாட் சம்திங் நான் பர்சனலாக பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் கிடையாது. யாரோ எனக்கு இதை பண்ணுன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கொலவெறி வந்த டைம் அது. ஸோ எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் ஏதோ கம்பீட் பண்ணுறதுக்காகவோ இல்லை டு ப்ரூவ் அ பாயிண்ட் வந்து சிம்பு இஸ் டூயிங் சம்திங் லைக் திஸ்ன்ற மாதிரி அதை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் கவலைப்படல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஎஸ் போயிட்டேன். யூஎஸ் போனப்போ என்னால் ஏகானை மீட் பண்ணவும் முடியல. இட் டிட்ன்ட் ஹேப்பன். நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்னை எல்லாரும் வந்து எவ்வளோ ஹர்ட் பண்ண முடியுமோ ஹர்ட் பண்ணிட்டாங்க, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்திட்டாங்க. நீ வந்து இதுக்காக தான் பண்ண, அதுக்காக தான் பண்ண, என்னென்னமோலாம் என்னை பற்றி பேசிட்டாங்க. அப்போ நான் அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே கடவுள்கிட்ட ஒரே ஒரு மாற்றம் தான் மைண்டில், நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணேன், இவ்வளோ பேர் முன்னாடி வந்து என்னை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே, இது எனக்கு தேவையே இல்லையே, நான் அதை பண்ணியிருக்கவே தேவையில்லை அப்படின்னு மனசில் வச்சுட்டு நான் விட்டேன். யூ ஒன்ட் பிலீவ் இட், டச் வுட், தேங்க் காட், ஏகான் சென்னைக்கு வந்து அந்த பாட்டை எனக்காக பாடி கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு வரைக்கும் நான் ஏன் அந்த சாங் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, he knows when I have to release it. When he says release it, நான் ரிலீஸ் பண்ணுவேன் பாட்டை. Lovely. Chibu, now tell me something. சின்ன வயசுல நிறைய அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. As a best child actor. ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம், அடல்ட் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட், ஒரு மேஜர் அவார்ட் உங்களுக்கு வரலன்னு அப்படி ஒரு வருத்தம் இருக்கா? ரொம்ப நான் ஃபீல் பண்ணது, வருத்தப்பட்டது என்னன்னா மன்மதன் படத்துக்கு தான். ஏன்னா அந்த படத்துல வந்து எனக்கு 2 ரோல் இருந்தது. அண்ட் அந்த மொட்டை மதன் ரோல் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப உண்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அந்த ரோலுக்கு. பட் அந்த நேரத்துல தான் நான் வளர்ந்து வர ஒரு ஸ்டாரா இருந்தேன். ஆஃப்டர் மன்மதன் ஒன்லி ஐ பிகேம் அ ஸ்டார். ஸோ அன்னைக்கு நான் ஸ்டாரா இல்லைன்ற காரணத்துக்காக எல்லா அவார்ட்ஸ்லயுமே வந்து சம்மந்தமே இல்லாம யார் யாருக்கோ அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்பதான் நான் சினிமா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மன்மதன்ல உங்களுக்கு அவார்ட் வரலன்னா ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த படத்துக்கு உண்மையிலே எனக்கு கஷ்டமா இருந்தது. விண்ணை தாண்டி வருவாய்க்கு வந்து எனக்கு அவார்டு வரலன்றதை பத்தி நான் கவலைப்படலை. ஏன்னா எனக்கு தெரியும் இவனுங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டானுங்கன்னு. பட் அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி அண்ட் மன்மதன் வாஸ் த பிக்கெஸ்ட் மியூசிக்கல் ஹிட். அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துல வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மியூசிக்கல் ஹிட் ஒரு படம் வரல. யுவனுக்கே அவார்ட் கொடுக்கல. அங்கதான் ஐ ரியலைஸ்ட் இவனுங்க எல்லாமே டோட்டல் அம்பக் அண்ட் புல்ஷிட் அப்படின்றத வந்து நான் அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ டிசைடட் இதுல வந்து பாயிண்டே கிடையாது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எவ்வளோ பெரிய ஆள். இங்கே வந்து ஹிட்டு கொடுத்தா மதிப்பாங்க, ஹிட்டு கொடுக்கலன்னா மிதிப்பாங்கன்றது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இப்போ படங்கள் பண்ணும்போது அவார்ட்ஸ்க்காக பண்றீங்களா இல்ல ரிவார்ட்ஸ்க்காக பண்றீங்களா? இந்த அவார்ட்ஸே நமக்கு வேணாம், அவங்களே வச்சுக்கிட்டோம், இல்லை யாருக்கு வேணா கொடுத்துக்கிட்டோம். கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேனே தவிர வாங்குற இடத்துல நான் இல்லை. ஏன்னா ஜனங்க மனசார கைத்தட்டி அடிக்கிற விசிலை விட பெரிய அவார்டு வேர்ல்டு நமக்கு அது இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் வந்து ஏன்னா நீங்க இந்த அவார்டு வாங்கலாம், அந்த அவார்டு வாங்கலாம், நேஷனல். யோ, ஜனங்க மனசுல வாங்கின அவார்டுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. அந்த அவார்டை போய் நீ முதல்ல வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுதான் உண்மையான அவார்ட். அவ்வளவுதான். ஸோ எனக்கு நான் அதை பத்திலாம் ஃபீல் பண்றது. சிம்பு, நிறைய பேர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க, எப்போ விடுவேன், எப்போ அந்த பொண்ணுங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்கன்னா. ஸோ ஐ லீவ் இட் ஓபன் டு தி ஆடியன்ஸ். யார் முதல்ல கேள்வி கேட்க போறாங்க? ஹலோ சார், சொல்லுமா. ஐ இந்திரா. உங்களுக்கு 2 சாங் எழுத சொல்றாங்க, 2 ஹீரோயின்ஸை பத்தி எழுத சொல்றாங்க, ஹன்சிகா, நயன்தாரா. ஃபர்ஸ்ட் நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? யாருக்காக எழுதுவீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த அதை பத்தி எழுதிடுவேன். ஹாய் சார், ஐம் சாந்தினி. இது நம்ம ஆளு படத்தில் வந்து
பொண்ணுங்கனாலே உங்களுக்கு பிடிக்கும், சிம்புக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. So, எந்த பையனுக்கு பிடிக்காது? Hey, I like it. நீங்க மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மாதிரி பொண்ணை மேரேஜ் பண்ணணும்னு ஆசை? பொண்ணா இருந்தா மேரேஜ் பண்ணிப்போம். உங்க சினி ஃபீல்ட்லயா இல்ல வில்லேஜ் டைப்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதான் சொன்னல, பொண்ணா இருந்தா மேரேஜ் பண்ணிப்பேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, பெண்கள் வந்து பெண்களா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பெண்கள் வந்து பயங்கரமா எதோ யோசிச்சுக்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஏன் வந்து கடவுள் வந்து ஒரு பொண்ணை படைச்சாருனாலே இந்த மேனுன்றவன் இதெல்லாம் பண்றான். ஸோ அவனுக்கு பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலா இதெல்லாம் பண்ற ஒரு கேரக்டர் வேணுன்றதுக்காக தான் ஒரு பொண்ணே படைச்சாரு. ஆனா பொண்ணுங்கள்லாம் பசங்க பண்ற விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேலன்ஸே டோட்டலா போயிடுது இல்ல. அதுதான் நான் சொல்றேன், எனக்கு ஒரு பொண்ணு வேணும். இட்ஸ் நாட் தட் நான் தப்பா சொல்றேன், அப்படி Yeah, கிடையாது. very true. Freedom is totally different. Different. But the whole understanding is totally different. சில Absolutely. விஷயங்கள் பசங்களால பண்ண முடியாது. கண்டிப்பா. அதை வந்து ஒரு பொண்ணு தான் கொடுக்கணும். இவன் போய் காலையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு ஒரு தோல் தேவை. அதை அந்த பொண்ணு தான் கொடுக்கணும். அது காலையில இருந்து கஷ்டப்பட்டு வந்தா நான் எப்படி போய் தோல் கொடுக்க முடியும்? அது சொல்றேன். Almost to the tail end. Super 6 questions இருக்கு. கேள்விகள் வரும். பதில் கொடுக்கணும். பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு gift இருக்கு. இவ்வளவு நேரம் கொடுத்துட்டேன். இந்த ஒரு 6 கொஸ்டின் கொடுக்க Right. மாட்டேன். தளபதி ரீமேக்ல நீங்க சூப்பர் ஸ்டார் ரோல் பண்றீங்கன்னா மம்முட்டி கேரக்டர் யார் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? இன்னும் அந்த அளவுக்கு வயசாகலையே. வயசாச்சுன்னா துல்கர், இல்லைன்னா விக்ரம். விக்ரம் and you for the தளபதி ரீமேக் நல்லா இருக்கும். ரைட். ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. நைட் ஃபுல்லா நீங்க வந்து கம்பிக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஆனா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. பா பேசுறதுக்கு ஒரு பொண்ணு அனுப்புறோம். எந்த பொண்ணு கூட்டிட்டு போவீங்க? நைட் ஃபுல்லா உட்காந்து அரட்டை அடிக்கணும். பேசுறதுக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறான். தெளிவா பேசுறதுக்கு ஒரு பொண்ணு. சார் அப்படி மட்டும் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. வேணா நீங்க எல்லாம் என் கூட வந்து உள்ள உட்காந்துக்கோங்க, நான் உங்களோடய பேசிக்கிறேன். பொண்ணுங்கன்னா அவ்வளோ பயமா? பொண்ணுனா பிரச்சனை தானே. ஐயோ. அஜித் விஜய் படம் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுது. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூப்பிடுறாங்க. யார் படத்துக்கு போவீங்க? அஜித் படத்துக்கு. ஏன்னா விஜய் நான் வந்து பிரதர் மாதிரி என் ஃப்ரெண்டு. ஸோ அவருக்கே தெரியும் நான் அஜித் சார் ஃபேன்னு. ஸோ அவரே சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. பெஸ்ட் லவரா இருக்க என்ன தகுதி வேணும்? பொய் சொல்ல தெரியணும். பொய் சொல்ல தெரியணுமா? பொய் சொன்னாதாங்க பொண்ணுங்களுக்கே பிடிக்கும். பொய் சொன்னாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? அதுக்கு கைத்தட்டல் வேற. ஒரு கேள்வி இருக்கு. சிம்புவை கரெக்ட் பண்றதுக்கு 3 டிப்ஸ் கொடுங்க. ஒரே டிப் தான். சிம்புவை கரெக்ட் பண்ணணும்னா அன்பு. அன்பை மட்டும் காட்டிட்டாங்கன்னு சொன்னா நான் வந்து ஃபிளாட். பட் அதை மட்டும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்றதே கிடையாது. தேவையில்லாம என்கிட்ட வந்து முறைக்கிறது. என்கிட்டலாம் முறைச்சா வேலைக்கு ஆகுமா? திருப்பி முறைச்சேன்னா வேலைக்கே ஆகாது அவங்களுக்கு. அன்பு காட்டிட்டாங்கன்னா நான் வந்து பேசிக்கா அடிமை. அன்பு மட்டும்தான், 3 கிடையாது, ஒன்னே ஒன்று. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நல்ல லவரா இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்னு பொய் சொல்ல தெரிஞ்சுக்கணும்னா இத்தனை கேள்வியில எத்தனை கேள்விகளுக்கு பொய் சொன்னீங்க? யோசிக்கிறாரு பாருங்க. இல்ல பேசிக்கா போய் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த கேள்வியில போய் சொல்லிருக்கீங்களா? இல்ல எதுலயாவது சொன்னா யோசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலா இல்ல. இல்ல. வெரி குட். எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. சூப்பர். சோ we are done. and அதுக்காக உங்களுக்கு இன்னொரு கிஃப்டா? ப்ரூ மா இது கை சார்பாக தட்டுங்கம்மா. இவ்வளவு gift கொடுக்கறாங்க. மெயின் ஸ்பான்சர்ஸ் ப்ரூ சார்பாக ஒரு சின்ன ஹேம்பர். அது ஏன் பர்சனலி ஏன் சார்பாக உங்களுக்கு. So sweet. and இப்போ உங்களை டார்ச்சர் பண்ணுவேன். நீங்க அந்த மார்க்கர்ல அந்த கப்ல நீங்க சைன் பண்ணணும். Simbu, we are done for the day.
தேங்க்யூ வெரி மச். ஆனா உங்க ஃபீமேல் ஃபேன்ஸ் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க. தே ஆல் வாண்ட் டு வாங்க. ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு. பாட்டி அவங்க வீட்ல பாட்டி பாட்டி நம்ம வீட்ல பாட்டி. Saturday night na clubbing தானே, அது 11:30க்கு ஓடுனா boring தானே. போலீஸ் ரொம்ப இப்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது, நம்ம யூத் மனசு ரொம்ப வெக்ஸ் ஆனது. Out